இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா சாமி. இந்தா 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 இந்த குப்பையை நல்லா பாருங்கள். இது வந்து சுடுகாட்டுக்கு போகிற வழிங்க எங்கள் ஊரில். இந்த குப்பையில் தான் கொஞ்சம் முன்னாடி நான் இந்த குட்டிங்களை பார்த்தேன். இந்த வாடா வா. இங்கே பாருங்கள், முன்ன பின்ன பார்த்ததில்ல. எவ்வளோ பாசத்தோடு வந்து எகுறதுங்க. அந்த குப்பையில் தான் இந்த குப்பையில் தான் படுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மாவரைக்கு வரும்போது பார்த்தேன். இந்த 2 செல்ல குட்டிங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று. வா பயந்துக்காது, வா வா இங்கே இந்தா இந்தா பயந்துக்காது இருந்துடா. இந்தா இது ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடுது. அது இந்த 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 அது பயந்துக்குது, சாப்பிட மாட்டாங்க. இந்தடா வாடா வா ஓடி வாடா. இதுங்களுடைய வாழிடம் பாருங்கள். இதுதான் அதுங்களுடைய வீடு. குப்பையும் சாக்கடையும் தான் வீடு. அதில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு குப்பை பொருள் தான் வந்து சாப்பாடு. நினச்சி பாருங்கள் என்னுடைய நிலமெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. மனுஷருங்களாம் எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த ஜீவன் கண்ணில் சாப்பிடு கண்ணு சாப்பிடு பாருங்கள். வாடா நீ வாடா வா சாமி. இந்தா இரு அவன் மொத்தம் வா. இந்தா 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 அங்கேயே சாப்பிடு. இந்தா பண்ணு தான்டா சாப்பிட்றா, பண்ணு தான் சாப்பிடு. சாப்பிடு பயந்துக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான். இரு அவன் சாப்பிட்டு இருடா. இந்தா எவ்வளோ பசியோடு இருந்தா இப்படி இது பண்ணுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குதுங்க. இப்போ நான் மாவரைக்கு வரும்போது பார்த்தேன். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான உயிர்கள் வந்து தத்தளிச்சிட்டு இருக்குது பசிக்கு. அங்கங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பாடு போட்டால் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்காது. இதுக்கெல்லாம் கடவுள் தான் தீர்வு காணணும். மனுஷங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிடுங்க. கீழே இருக்கு பாருடா. ஆடா கீழே இருக்கு பாரு.